நீங்க திருப்பூர் தொகுதியை நன்கு அறிஞ்ச வேட்பாளர். நீங்க முதல்ல செய்யக்கூடிய பணி திருப்பூருக்கு வெற்றி பெற்று வந்தா என்னவா இருக்கும்? அதை தொடர்ந்து செய்யக்கூடிய பணிகள் எது? நிறைய இடங்கள்ல உதவித்தொகைகள், முதியோர் தொகை, இந்த மாதிரி அனைத்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாமே சரியான முறையில மக்களுக்கு போய் சென்றடைகிறது இல்லை. அதையே தெற்கு தொகையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அந்த உதவித்தொகையை சரியான முறையில கிடைக்கிற அளவுக்கு உண்டான ஏற்பாடு செய்வேன். நம்ம திருப்பூர் நகர்ல ரேஷன்களில் பாத்தீங்கன்னா மக்கள் போய் அலக்களிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்குது. இது தொழில் நகரம். அவங்க காலையில 8 மணிக்கு வேலைக்கு போகணும், 12 மணிக்கு வருவாங்க, திருப்பி 1 மணிக்கு போயிடுவாங்க, மணி 6 மணிக்கு திரும்பி வர முடியும். ஆனா இந்த ரேஷன் கடையில் போனோம்னா பொருட்கள் சரியான முறையில விநியோகப்படுத்துறதே இல்லை. நான் வார்டு கவுன்சிலர் மக்கள் போய் கூப்பிடுவாங்க, ஏனுங்க அங்க போன ரேகை விழுக மாட்டேங்குதுங்க, அது போய் திரும்பி 3 முறை போவாங்க, அரிசி வாங்க முடியலைங்க, பருப்பு வாங்க முடியலைங்க, சக்கரை வாங்க முடியல. ரேஷன் கடையில மக்கள் அலக்களிக்கிறாங்க. அந்த ரேஷன் கடை போய் ரேஷன் கடையில மக்கள் அலைக்கழிக்காத அளவுக்கு ரேஷன் கடையில தரம் உயர்த்தி சரியான முறையில மக்களுக்கு விநியோகப்படுத்துவதற்குண்டான முதல் கட்டமான வேலையை நான் செய்வேன் நான். அதே மாதிரி நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி பார்த்தோம்னா வடக்கு பகுதியில் இருக்குது. நம்ம இங்கிருந்து சுற்றுவட்ட போகணும்னா ஒரு 10 கிலோமீட்டர் போல தான் அந்த இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி போக முடியும். அதனால அதனுடைய ஒரு பிரான்ச் அந்த இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியினுடைய ஒரு கிளைய இந்த நம்முடைய தாராள ரோட்டுக்கு தெற்கு பகுதியில் தெற்கு தொகுதிகளை கொண்டு வரணும்னு கண்டிப்பா சட்டசபையில பேசி அதுக்கு கண்டிப்பா கொண்டு வருவோம். இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியை கண்டிப்பா நம்ம தெற்கு தொகுதிகள் கொண்டு வருவோம். நம்முடைய திருப்பூர் நகரத்துக்கு சுற்றி கிராமப்புறங்கள் நிறைய இருக்குது. இங்க திருப்பூர் நகரத்துக்கு தினந்தோறும் வேலைக்கு வர்றவங்க போயிட்டு சரியான போக்குவரத்து வசதி இல்லாம இருக்காங்க. அதனால நான் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக கிராமப்புறங்களிலிருந்து நம்ம நகரத்துக்கு வரக்கூடிய பேருந்துகள் அதிகப்படுத்தப்படும். எல்லா பகுதியிலுமே சுகாதார மருத்துவமனை இருக்குது. ஆனா அது சரியான முறையில மருத்துவர்களை போட்டு இயங்குறதே இல்லை. அதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய சுகாதார நிலையங்களுக்கு சரியான மருத்துவர்களை நியமித்து புதிதாக தேவையான அளவுக்கு சுகாதார நிலையங்களை திருப்பூர் தெற்கு தொகுதி முழுவதும் அமைக்கப்படும். ஆனா இப்போ திருப்பூர்ல நீங்க இப்ப வெற்றி பெற்று வந்தீங்கன்னு வச்சுங்க, திருப்பூர் தெற்கு தொகுதியை விரிவுபடுத்துறதுக்குன்னு ஒரு திட்டங்கள் வச்சிருப்பீங்க. நீங்க ஒரு கட்சி வேட்பாளர், நீங்க இளைஞரா இருக்கீங்க, ஏதோ ஒரு திட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்ப விரிவுபடுத்துறதுக்குன்னு சொல்லி என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ஆனா திருப்பூர் நகருக்கு பாத்தீங்கன்னா அடிப்படையாக போக்குவரத்தை சீர் செய்ய வேணும். அதுக்கு இன்னைக்கு நகர் முழுவதும் எங்கேயுமே சரியான ரோடு கிடையாது. மேம்பாலங்கள் இந்த நம்முடைய இந்த தொழில் நகரத்துக்கு தேவையான மேம்பாலங்கள் நிறைய இருக்கு. பார்த்தோம்னா பல்லர் ரோட்ல பார்த்தோம்னா அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்ட மட்டுமே ஒரு சின்ன மேம்பாலம் இருக்கு ஒழிய, நம்ம பள்ளத்திலிருந்து வரும்பொழுது நம்முடைய வீரவாண்டி பகுதியில் இருந்தே மேம்பாலங்கள் துவங்கி சின்ன கரையிலிருந்தே நமக்கு இடைஞ்சல்கள் உண்டாயிருக்கு. நம்ம சின்ன கரையில மேம்பாலங்கள் துவங்கி இந்த பக்கம் பார்த்தோம்னா அவினாஷ் ரோட்ல கண்டிப்பாக அந்த புஷ்பா காந்தி நகர் உள்ள பார்த்தோம்னா அனைத்து ரோடு நகருக்குள்ள பார்த்தோம்னா அனைத்து ரோடுகளுமே இன்னைக்கு ஒரு கார் போக முடியாது, சைக்கிள் போக முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கேவலமான சூழ்நிலை உருவாகி இருக்குது. இந்த நம்முடைய பைப் உடைஞ்சு எங்க பார்த்தாலும் பைப் உடைஞ்சு தண்ணி விநியோகம், எங்க பார்த்தாலும் பைப் உடைஞ்சு தண்ணி போயிட்டே இருக்கு. ஒரு பைப் புதுசா அதுக்கு புதுசா உடனடியாக 4வது குடிநீர் திட்டத்தால் போடப்பட்ட புதிய குடிநீர் இணைப்புகளுக்கு உடனடியாக அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். கொடுத்தோம்னா இந்த குடிநீர் பிரச்சனையே வராது. வாரத்தில் 2 முறை குடிநீர் தருவதற்கு உண்டான ஏற்பாடுகள் இந்த வந்த உடனே செய்வேன். பார்த்தோம்னா இன்னைக்கு நகர்ப்புறங்கள் பூராமே குப்பை மேடா இருக்கிறது. அந்த குப்பை மேடு வந்த உடனடியாக மத்திய அரசு மாநில அரசு உதவியோடு இந்த குப்பைக்கு நிரந்தர தீர்வு செய்யப்படும். நம்ம திருப்பூர் நகரத்தில் பாத்தீங்கன்னா திருப்பூர் நகரத்துக்கு கல்லூரிகள் இன்னைக்கு கல்லூரி படிக்க போகணும்னா கோயம்புத்தூர் போக வேண்டி இருக்குது, ஈரோடு போக வேண்டி இருக்குது. இங்க சரியான அளவுக்கு நம்முடைய கல்லூரிகள் இல்லை. அதனால உடனடியாக நம்ம திருப்பூர் நகருக்கு தேவையான கல்லூரிகளை உடனடியாக அமைப்பதற்குண்டான சட்டசபையில பேசி நான் கொண்டு வருவேன். அது
நம்ம இந்த பிரச்சாரத்துக்கு போன வகையில மக்கள் அழுகிற கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அது மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கடினமாக இந்த மேயர் அவர்கள், குறிப்பா இந்த மேயர் அவர்கள் 21 மாநகராட்சி இல்லாத அளவுக்கு திருப்பூர் மாநகராட்சிய மக்களை நம்ம வருத்தத்துக்கு உள்ளாக்கி இருக்கார், சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கார், வாழ்க்கைக்கே ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கார். அவர் என்னன்னா, ஒரு 1000 ரூபாய் வரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 1050 5% 1050 ரூபாய் கட்ட சொல்லலாம், 1100 ரூபாய் கட்ட சொல்லலாம். அவர்களை அந்த அரசாங்க கார்பரேஷன் அதிகாரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரி வந்து ஃபர்ஸ்ட் நட்டிட்டு போயிடுவார். அப்புறம் என்னடா பண்ண ரெக்கமெண்ட் தங்கி தேடிட்டு போய் நேரம் போய் நேரம் பார்க்க போனோம்னா எனக்கு இது சம்பந்தம் இல்ல, அதிகாரி பாத்துக்கிட்டீங்க, எனக்கு நீ கட்ட வேண்டியது கட்டித்தான் ஆகணும். இல்ல இந்த வரிங்கிறது வந்து மாநகராட்சி கட்டுப்பாட்டுல வருங்களா இல்ல மாநில நிர்ணயம் பண்ற வரி? ஆனா இது எல்லாமே வந்து கேட்டா மத்திய அரசாங்கம் சொல்லுவாங்க. மத்திய அரசாங்கம் என்ன, ஒரு 1000 ரூபாய் கட்டிட்டு இருக்க நபரை போய் நீ 5000 கிட்ட சொல்ல போறாங்க. 1000 ரூபாய் கட்டிட்டு இருக்கிறதுனா ஒரு 5% சேர்த்தலாம், ஒரு 10% சேர்த்தலாம். இதுல போய் 5000 மிரட்டி கழுத்து நெரிச்சு இன்னைக்கு வந்து நம்ம பாதிப்பட்டு அந்த ஒரு கட்டடத்தை வந்து வாடகைக்கு விடுறாங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வாடகைக்கு விட்டுருப்பாங்க. 12 மாசம் 12 லட்சம் ரூபாய் வந்து அது பில்டிங்காரருக்கு வருமானம் வரும். மக்களை மிரட்டுறாங்க, நீ கட்டியே ஆகணும், இல்ல உங்க பில்டிங் சீல் வச்சிருவான் அப்படின்னு சொல்லி அச்சுறுத்தி 6 மாசம் 1 வருஷமா வந்து ஒரு கட்டடத்தினுடைய வரியை தீர்மானம் பண்றதே இல்லை. அவங்க அலக்கழிச்சிட்டு 6 மாசம் ஒரு நைட்டு போது தூங்காம அந்த இடத்துல வந்து 1000 ரூபாய் கட்டக்கூடிய இடத்துல 5000. இப்ப நம்ம வரி ஒரு வகம். அதே மாதிரி நம்ம திருப்பூர் நகருக்கு தேவையானது மின் கரண்ட் வந்து முக்கியமான தேவை நம்முடைய தொழில் நகரத்துக்கு. ஆனா இந்த அரசாங்கம் வந்த உடனே 21 இந்த அரசாங்கம் வந்த உடனடியாக அவங்க செஞ்சது மின் கட்டண உயர்வு. நம்ம தொழிற்சாலை திருப்பூர் தொழில்நகருக்கு தேவையான முக்கியமான கரண்ட். ஆனா அந்த கரண்ட் ஆனது ஒரு கிலோவாட்டுக்கு 350 ரூபாய் இருந்ததா ஒரு கிலோவாட்டுக்கு 1500 ரூபாய் பண்ணிருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா யூனிட் விலையாச்சாகுது. அந்த மின் கட்டணம் பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 50,000 கட்டிட்டு இருந்தாங்கன்னா அதே மின் கட்டணம் 2021 அப்புறம் பாத்தீங்கன்னா அது 300% சேர்த்தி 1,50,000 கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்குது. இது நம்முடைய நகரம் வந்து பனியன் நகரம். இதுக்கு முக்கியமா நம்ம தேவையானது நூல். ஒரு நூல் பாத்தீங்கன்னா ஒரு நூலுடைய விலை ஒரு கிலோவுக்கு 200 ரூபாய். இன்னைக்கு வந்து நம்ம ஆர்டர் எடுக்கும் போது பார்த்தா 200 ரூபாய் இருக்கும். ஆனா ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு 220 250 வரைக்கும் 300 வரைக்கும் கூட போறதுக்கு அது வாய்ப்பு. அந்த மாதிரி வந்து சிரமங்கள் இருக்கு நம்முடைய திருப்பூர் நகரம் பனியன் நகரம். இதுக்கு வந்து விலையேற்றம், நூலுடைய விலையேற்றத்தால் நம்ம சிரமப்படுறாங்க. எப்படா ஏறும். என்டிஏ கூட்டணி சார்பாக இந்த தொகுதியில நான் தேர்வானால் நம்முடைய பிரச்சனைகளை திருப்பூர் பிரச்சனை இந்த நூல் பிரச்சனையை சட்டசபையில பேசி மத்திய அரசு உதவியோடு நூலுடைய விலையை சட்டசபையில மத்திய அரசு உதவியோடு ஒரு நிர்ணயம் செய்யப்படும். தெற்கு தொகுதியில் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் மக்களுடன் இன்றும் 24 மணி நேரம் என்னை எங்க வேணாலும் பார்க்க முடியும். போன் பண்ணா 24 மணி நேரம் அட்டன் பண்ணுவேன். நானு என்னை வீட்டுல பார்க்கலாம், அலுவலகத்துல பார்க்கலாம், சட்டமன்ற அலுவலகத்துல பார்க்கலாம், எங்க வேணாலும் 24 மணி நேரம் உங்களுடன் இணைந்து பணியாற்ற காத்திருக்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் எனக்கு 56வது வார்டுல மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களை வந்து நாங்க பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு தண்ணீர் பிரச்சனையாகட்டும், ரோடு பிரச்சனையாகட்டும், தெருவிளக்கு பிரச்சனையாகட்டும், அனைத்து திட்டங்களையும் நான் மக்களுக்கு பெற்று சிறப்பான முறையில நாங்க கவுன்சிலரா பணியாற்றி இருக்கிறேன். நம்ம தெற்கு தொகுதிக்கு 21 வார்டுகள் இருக்குது. இந்த 21 வார்டுகள் இந்த வார்டு எப்படி நான் வேலை செஞ்சனோ அதே மாதிரி இந்த 21 வார்டுகளையும் வந்து நான் வேலை செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா நீங்க 56 மக்கள்கிட்ட நீங்க கேட்டுக்குங்க. மக்களோடு இணைந்து செயல்பட்டு இருக்கிற ஜாதி மதம் எதுவும் பார்க்காம இது நாள் வரைக்கும் பயணிச்சிருக்கிறேன். அதனால இந்த தொகுதியில தெற்கு தொகுதியில மக்களுக்கு தேவையான அடிப்படை திட்டங்களையும் தொழில் நகரத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுப்பேன்னு கூறிக்கொண்டு அனைவரையும் வருகின்ற 23ஆம் தேதி
தாமரை சின்னத்துல முதல் பட்டமா இருக்கக்கூடிய தாமரை சின்னத்துல வாக்களிக்க வேணும் கேட்டுக்கொண்டு வாக்களிக்கணும் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். சார், இவ்வளவு தூரம் உங்களுடைய தேர்தல் பிரச்சார பிஸியான நேரத்துல மைத்தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய வெற்றியும் உங்கள் நல்ல நோக்கம் நிறமாற எங்க வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கண்ணா.